சம்டைம்ஸ் நம்மளுக்கு வெளியில் சாப்பிட்றப்ப வீட்டில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நம்மளுக்கு வந்து உடனே வீட்டு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி அஹ், மங்கை சிஸ்டர் வீட்டில் நான் கேட்டர் யாருன்னு பார்க்கல. நான் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சிஸ்டர் கூப்பிட்டு கேட்கணும்னு நினச்சேன், ஏதாவது வீட்டில் ஏதாவது சமைச்சிங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் லோகராஜ் அங்கிள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராமராஜ் தம்பி கூட்டிகிட்டு வந்து இவர் தான் கேட்டர்னு சொன்னார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப யங் ஏஜாகவும் இருக்கிறாரு ராமராஜ் கேட்ரிங் அவர். ஸோ இந்த கேஆர்எஸ் கேட்ரிங் சர்வீஸ் வந்து அங்கே மேரேஜ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அங்கே கேட்ரிங்லேயும் இப்போ இங்கே மேரேஜ்லேயும் இந்த ரிசப்ஷன்லேயும் அவங்களோட ஃபுட்டு சாப்பிட்ற ஒரே ஒரு ஃபீல் தான். நம்ம வீட்டில் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்காது, நம்ம செயற்கை தன்மை இருக்காது. நம்ம இயற்கையாக வீட்டில் அம்மா சமைச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நிச்சயமாக இவங்களோட அவங்க சர்வ் பண்ணுற அந்த ஐட்டம் எல்லாமே கரெக்டான அளவு, சரியான பக்குவம் அண்ட் நம்மளால் உணர முடியுது. சாப்பாட்டை உணர்ந்தாலே சமைச்சவங்கள உணர முடியும். அது யாருன்னா ராமராஜ் தம்பி தான். ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இது மூலயமா உணவுன்றது உடம்போட ஆரோக்கியமோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கேஆர்எஸ் கேட்ரிங் சர்வீஸை அவங்க உணவு மூலயமா ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்குறாங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.